குட் ஈவினிங் பூபதி ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா வந்து கூழ் ஊற்றுறாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து 5 சம்திங் ஆச்சு. மாரியம்மன் திருவிழா அது வந்து அதோட ஃபோட்டோஸ் தொடர்ச்சியாக கண்டினியூ கட்படி போட்டு வச்சு பிரகாஷ் பிரகாஷ் எங்க மேடம் ஓட்டு நட பேசி பிரகாஷ் எங்க போயிட்டாம பிரகாஷ் ஏய் மச்சான் வாடா, அப்படி வாடா, அப்படி போலாம். எங்கடா ஆளை காணாம, வாடா. அதனால உங்க கூட இருந்து உங்களுக்கு சொந்த நீங்க கொண்டு அதோட கொடுங்க. என்ன பண்றீங்க? ஏன் விஜய் ஏன் யூடியூப்ல வருதா? ஓகே ஓகே. குமாரண்ணன் பார்த்துட்டு சொல்லிட்டு பேனரை எப்படி இருக்குன்ட்டு. காமெடி மாதிரி பண்ணி பசங்க மஞ்சள் நேரடா கண்டிப்பாக வைக்கணும். ஏதோ பேசுனீங்களா? நான் சொன்னா நார்மல் பேச சரக்கு போடாம பண்டிகை பண்ணி என்னடா பண்ணுறேன் கட் பண்ணி வேணாம் போடணும். ஆல்ரெடி நானும் பார்த்திப்பேன் சத்தி 3 பேர் ப்ரோக்ராம் போட்டேன் மச்சான். அவன் தானா வந்து எனக்கு தென்படவே இல்லையா? தென்பட்டாதான் வந்தாதானே தென்படுறதுக்கு. அப்படியே முடிச்சு அப்படியே கிளம்பிட்டானே அவன் தான்.
ஆனால் இந்த வருஷம் நல்லா இருக்கு பிரயாஸ். எப்பயும் போல டான்ஸு அது ஒரு கரிநாள் அன்னைக்கு நல்லா எடுத்து போட்டுக்கலாம். சும்மா இது பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தால் போடலாம். அப்படின்னா நல்லா இருந்தால் பார்க்கலாம். அப்படின்னா யூடியூப்ல காட்டாம விட்டுருவோம்மா. இந்த பேனர்ண்ணா மேலக்கிறான் அப்பு கண்டா கண்டு பாருண்ணே. நாங்கள் எங்கே எப்படி இருக்குப்பா நான் பேனர் இருக்கு எப்படின்னா இருக்கு அவன் மங்காத்தா ஸ்டைலில் இருக்கிறானே. அது மாஸ்டர்ண்ணா விஜய்ண்ணா. அந்த உக்காண்ணே அப்படி இப்படி சுத்த விட்டு அந்த ரிங்கை சுட்டு விட்டு ஏன்னா சும்மா எடுத்தது நல்லா இருக்கு. நெல்லுக்காய் வைக்கெட்டு போறேன்றான்டாவா பேனர் மஞ்சு தக்காளி போறதுக்கு. ஏய் நான் எடுத்துன்னு போறேன்ட்டேன் நான். ஊர் திருவிழாக்கு எல்லாரும் வாங்க. இப்படிக்கு நாங்கள் பிகே பாய்ஸ்னா பேட் பாய்ஸ் பஜனை கோயில் பாய்ஸ் என்லெஸ் பாரவர். மதம் இப்போ அந்த கோயில் என்ன போகிறாங்க. அங்கே சந்தியா நகர் கோயிலாண்ணா. முன்னாடி பச்சைமான்னு நினைக்கிறேன்டா. அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கோம். கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்போது பூஜையில் நடைபெறும் அனைவரும் சாமி கும்பிடுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்பொழுது பூஜை நடைபெறுவதால் அனைவரும் சாமி கும்பிடுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்பொழுது பூஜை நடைபெறுவதால் அனைவரும் சாமி கும்பிடுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்பொழுது காவல் ஆய்வாளர் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை சாமி கும்பிடுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்புக்கோட்டாய், கிஸ்காம்பலம், கள்ளிப்பட்டி மற்றும் வரதாரன் கொள்ளை உள்ள தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள். புதன்கிழமை காலையில நேரத்திலே மேலெல்லாம் வந்துடும். நீங்க 8 மணிக்கு மேல 10 மணிக்குள்ள வந்துடும். நீங்க தயார் நிலையில இருக்கணும். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்பதான் எல்லா நிகழ்ச்சியும் புதன்கிழமை சீக்கிரமா முடியும். அதற்கு தாய்மார்கள் கண்டிப்பா நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் ஊராட்சி மன்ற குழு ஒருவர் சங்கீதா சக்தி அவர்கள் இந்த கோயில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கஞ்சி எடுத்துட்டு இந்த கோயில் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கூழ் ஒருவர் பரிமாறிக்காங்க. நமது காவல்துறை ஆய்வாளர்களுக்கு கண்டிப்பா கூழ் கொடுங்க. பூஜையை முடித்த நிலையில் பூசாரி அவர்களுக்கு ஒரு பழம், ஒரு தேங்காய் மூடி நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. இப்ப பாருங்க தட்டு எடுத்துட்டு வராரு. அதுல நீங்க பழமும் தேங்காய் மூடியும் அதுல போடுங்க. அது அவங்களை சார்ந்தது, பூசாரி குடும்பத்தை சார்ந்தது. ஆகையால் அனைத்து தாய்மார்களும் அந்த தட்டுக்குடியில பழம், தேங்காய் மூடி, ஒவ்வொரு தேங்காய் மூடி பழம் நீங்க அதை அவங்களுக்கு காணிக்கையா கொடுத்துருங்க. மீண்டும் மீண்டும் மேலும் பாத்தீங்கன்னா புதன்கிழமை சாமாண்டப்பட்டி, மணநாட்டு கொள்ளை ஆகிய தாய்மார்களுக்குமா. அதனால புதன்கிழமை எவ்வளவு சீக்கிரம் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் விழாவை முடிச்சுட்டு அன்று மாலை சரியாக 6 மணி அளவில் நிகழ்ச்சி நடக்கும். சொந்த பந்தெல்லாம் வருவாங்க. அவங்கள நீங்க சீக்கிரமா கவனிச்சுட்டு 6 மணிக்கு நீங்க நிகழ்ச்சி பார்க்க தாய்மார்கள் வந்துடலாம். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சிறப்பாக இந்த விழாவை எடுத்து நமது ஊர்கவுண்டர் தலைமையில் ஊர் பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சிறப்பாக 2வது இந்த கூழூட்டல் நிகழ்வு நம்மளுடைய அன்பை
அந்த மூத்த பெரியவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூழ் வந்து தயவு செய்து எல்லாருக்கும் கொடுங்க. அடி பேசணும் வெரைட்டி என்னடா வேணுமோ எல்லாம் ஒரே தவிர நெருக்கமா நின்றுருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து எல்லாருக்கும் கூட கூழ் கொடுங்க. ஒரே தவிர எல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில எல்லாம் இந்த சைடுல எல்லாம் பெரிய இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுங்க. அதிகாரிகள் வந்து தயவு செய்து கொடுங்க. நம்முடைய கோயிலுடைய பூசாரி அவர்களுக்கு ஒரு பழம் ஒரு தேங்காய் மூடியை பேர வந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து தாய்மார்கள் எவ்வளவு சாப்பிடுது கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாமா தீர்த்தம் அந்த சைடு எல்லாம் போடுங்க பாரு. இந்த சைடு எல்லாருக்குமே போடுங்க தீர்த்தம். யார் மேலேயும் இல்லாம கூடாது. ஸ்ரீ மாரியம்மனை சிறப்பாக 2 நாட்கள் முடித்து விட்டோம். ஃபேமிலி எல்லாம் பறக்க விடுறாங்க. போது வருப்பா ஒரு ஆய் காட்டுப்பா காட்டுப்பா. அப்படியே அந்த பேனர் தெரியுமா எடுத்துக்கடா. அந்த பேனர் நாம என்ன தெரியும் மாதிரி வேணா ஸ்ரீ கோலாபுரி அம்மன் கோயிலுக்கான சென்றிருக்கும் மகளிர்கள் அஜயா ஏய் ரொட்டேஷன் பண்ண கோயில் வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்துக்கோங்க கிளம்புவாங்க நேரன்ட்டு. போலீஸ் இங்கே விடா அந்த பேனர் வரையும் போயிட்டு வரலாம். எங்கடா போட்டோ அங்கே முன்னாடி இருக்கு. போகிறவங்களாம் தூக்கி போய் பேனர் எங்கே வச்சுருக்காங்க பாருங்க ஃபேமிலி. தூக்கி அங்கே தான் வைக்க முடியுமா? எங்கே மாட்டிருக்காங்க பாரு ஃபேமிலி. அவ்வளோதான் சொன்னாங்க. அதனால எங்கே அந்த புனையில் கூட வச்சுட்டு போனாங்க தூக்கி எல்லாம் மரத்துலேயே எட்டினா அந்தளவு கூட வச்சுட்டு போனாங்க பேனரை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேனர் எங்கெங்கெல்லாம் கட்டலான்னு ஒரு வீஸ் இருக்குது. ஆனால் ஏறி எங்கே கட்டிக்கிறானுங்க பாருங்க. யாருமே நம்ம வந்து 10 லைக்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச லைக்கை போட்டு விடுங்க. மரத்தில் ஏறி மேலே தட்டி விடுங்க தெருக்கி விடுங்க பாய். இல்லை அதாவது எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்க ஃபேமிலி. எங்கே கட்டியிருக்காங்க பாருங்க. உள்ள பசங்களை பாராட்டலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ கட்டியிருக்காங்க.